கதறெல்லாம் நீங்கள் தான் கதறீங்க, மக்கள் ஒன்றும் கதறல. அது 6 மாதம் 1 வருஷம் பொறுத்து கதறுவாங்க அல்லது கேட்பாங்க கண்டிப்பாக. அப்போ இவ்வளோ நெருக்கடிகள் மத்தியில் எப்படி ரூல் பண்ண போகிறாங்க? இன்னொன்று ஃபர்ஸ்ட் பட்ஜெட் என்ன ஆக போகுது? இதை தாண்டி இப்போ வரும் நாட்களில் விஜய்க்கு சவாலாக வரப்போகுது. குறிப்பாக அடுத்த மாதம் மின் கட்டணங்கள் உயரப்போகிறது. அப்போ இவங்க எப்படி அதை எதிர்கொள்ள போகிறாங்க? அது எதிர்கட்சிகள் திமுக எப்படி திருப்போம்னா விஜய் கட்டணத்தை ஏற்றிட்டாருன்னு திருப்போம். அப்படிதான் அவங்க செய்வாங்க. That's what politics. Book your next holiday at Grand Royal Tours. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. ஸோ விஜய் சொன்னதான் நடக்குது. தாவேகா வர்சஸ் திமுக தான் களம் மாறிக்கொண்டே இருக்குது. குதிரை பேரமோ கழுத பேரமோ விரும்பி தான் போறான். ரிசைன் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. கட்சி மாறுறான், துட்டு வாங்கினா 3ல் 2 பங்குனா தப்பிச்சுக்கலாம். இது அது கிடையாது. இல்லை, ரிசைன் பண்ணுறான். எ பர்சன் கேன் ரிசைன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் டைம். அது அவனோட பிரைவேட் ரைட். அது நோபடி கேன் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி இப்போ அதிமுகலேருந்து வெளிவந்தவர்களுக்கும் சரி, இனி வரப்போவர்களும் இதுவும் சரி, கட்சி தாவல் தடை சட்டம் பதியப்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பு இல்லை. கிடையாது. அவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க. ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல 2500 ரூபாய் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம், இதெல்லாம். ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய ப்ராமிஸ்லாம் பண்ணீங்க. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எல்லா பஸ்ஸும், தமிழகம் முழுவதும் ஏசி பஸ்ஸு, நார்மல் பஸ்ஸு, அப்படி ஒரு ப்ராமிஸை பண்ணவே முடியாது யாரும். அவர் ஏன் பண்ணாருன்னு தெரியல. தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களோட நிர்வாக சீர்கேடு, ஊழல், கரைபுரண்டு ஓடிய ஊழல், அதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு போக்குவரத்து கழகங்களை திவால். இவங்க அந்த வெள்ளை அறிக்கையை வச்சு பார்க்கும்போது ஒரு சிலருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, இன்னெவிட்டபிளி தவிர்க்க முடியாமல் இப்போ பிரைவேட்டைசேஷன் நோக்கி நகருதுன்றாங்க. ரன் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஸ்டாலினே வந்திருந்தாலும் இதை பிரைவேட்டைஸ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி ஸ்டாலின் கவர்மெண்ட்ல பிரைவேட்டைசேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படி அதிமுகவினர் தாவேகாவில் சேர்றது ஒரு பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தாவேகாவுக்கு கண்டிப்பாக பலம். ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதை பற்றி பெரிய அளவில் மீடியா கவலைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. என்னன்னா, கிட்டத்தட்ட 1 மாதம் நிறைவடைந்திருக்கு தாவேகாவினுடைய ஆட்சி தொடங்கி. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? ஏன்னா இவங்க எல்லாம் தொடர்ந்து மக்கள் கதறாங்கன்றாங்க. ஆனா மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா சார் இருக்கு? மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. மக்களுக்கு இல்லாத எதிர்பார்ப்பா? தட்ஸ் நெவர் க்ரோயிங் எக்ஸ்பெக்டேஷன். பிரச்சனையா அதுதான். யார் ஆட்சிக்கு வந்தாலுமே மக்கள் தொகையும் அதிகம், மக்களின் எதிர்பார்ப்புகள் அதிகம். எல்லாராலையும் மக்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் முடியாது. கூடிய வரைக்கும் பூர்த்தி செஞ்சாலே பெரிய சாதனை. அடிப்படை வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. சட்டம் ஒழுங்கு நார்மலாக இருக்கும். அவ்வளோதான். வேறு தேனும் பாலும் ஓடாட்டிக்கூடாது தான். கரண்ட் இருக்கணும். லா அண்ட் ஆர்டர், வெளியில் போனால் நிம்மதியாக போயிட்டு வர மாதிரி இருக்கணும். சாலை வசதி, கழிப்பறை வசதி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள். அதையே ஒரு கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியலன்னும் போது தான் நமக்கு சிக்கல் அதிகமாக உருவெடுக்குது. இப்போ இந்த மின் தடை ஒரு பெரிய பிரச்சனைங்க. அது வரும் நாட்களில் சரியாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கு ஒரு இஷ்யூ தான். அதை இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. பர்செப்ஷன் வைஸ் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகாமல் தடுப்பது ப்ரையாரிட்டி நம்பர் 1 இருக்கணும். அதுக்கு என்ன அவங்க செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இந்த சிங்கப்பெண் திட்டங்கள் அதை எந்த அளவுக்கு தடுக்குன்றதுல பெரிய கேள்விக்குறி இருக்குது. இதை தாண்டி இப்போ வரும் நாட்களில் விஜய்க்கு சவாலாக வரப்போகுது. குறிப்பாக அடுத்த மாதம் மின் கட்டணங்கள் உயரப்போகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டுதோறும் ஜூலை மாதம் மின்சார ஒழுங்குமுறை வாரியம் தான் அதை மின் கட்டணத்தை உயர்த்துது. கவர்மெண்ட் உயர்த்தலை. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, வீடுகளுக்கான மின்சாரம் உயரும்போது, கட்டணம் உயரும்போது அதை கவர்மெண்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி தான் திமுக கவர்மெண்ட் கடந்த ஆண்டு அப்சர்வ் பண்ணிச்சு. தொழிற்சாலைகளுக்கு, சிறு குறு தொழில்களுக்கு, எம்எஸ்எம்இ செக்டார் போன்றவற்றுக்கான கட்டணத்தை கவர்மெண்ட் ஏற்றுக்கல. அது அவங்க தலையிலே சுமத்திட்டாங்க. பட் வீடுகளுக்கான கட்டணத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்குச்சு. ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருதுன்னு போன வருஷம் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு முந்தின வருஷம் ஏற்றுக்கல. 24ல் மின் கட்டணம் உயர்ந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எவ்ரி ஜூலையில் வரும் அது. இப்போ 2-3 நாட்களுக்கு முன்பு மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேசும்போது, நிர்மல்குமார் பேசும்போது, கட்டண உயர்வு என்பது மக்களை பாதிக்காத வகையில் இருக்கும்னாரு. அது பாதிக்காத வகையில, பாதிக்கிற வகையிலன்றத இவர் சொல்ல முடியாது. உங்கள் அதிகாரத்துக்கு உட்படாத விஷயம் அது. அதை உயர்த்துறது மின்சார ஒழுங்குமுறை வாரியம். ஏன்னா 2003 அகில இந்திய மின்சார ஒழுங்குமுறை வாரிய சட்டப்படி ஆண்டுதோறும் அந்த வாரியம் தான் அதை உயர்த்தும். அதிகபட்சம் கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கலாம். எல்லா ஆண்டுகளும் ஏற்றுக்க முடியாது. இப்போ விஜய் அரசுக்கான முக்கியமான சேலஞ்ச், நம்பர் 1 சேலஞ்சாக வரப்போகுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 19 நாள் ஓடி போச்சு ஜூனில். ஏன்னா 10 நாளில் ஜூலை பிறக்கும் போது, ஜூலையில் மின்கட்டண உயர்வு கண்டிப்பாக இருக்கும். அப்போ தட் வில் பி தி ஃபர்ஸ்ட் ஷாக். அவங்களுக்கு அது எதிர்கட்சிகள் திமுக எப்படி திருப்போம்னா, விஜய் கட்டணத்தை ஏற்றிட்டாருன்னு திருப்போம். அப்படிதான் அவங்க செய்வாங்க. தட்ஸ் வாட் பாலிடிக்ஸ்.
அப்போ இவங்க எப்படி அதை எதிர்கொள்ள போகிறாங்க? எவ்வளோ தூரம் ஏறப்போகுது கட்டணங்கள் என்னன்றது ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ மற்ற கட்டணங்கள், இப்போ பேருந்து கட்டணங்கள் இதெல்லாம் ஏற்றாமல் நீங்கள் எப்படி ரன் பண்ண முடியும்னு தெரியல. அப்புறம் இந்த ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல 2500 ரூபாய் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம், இதெல்லாம் ஏன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய ப்ராமிஸ்லாம் பண்ணீங்க. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எல்லா பஸ்ஸும், தமிழகம் முழுவதும் ஏசி பஸ்ஸு, நார்மல் பஸ்ஸு, மாவட்டங்களுக்கு உள்ளேயே ஓடுற பஸ்ஸு, மாவட்ட எல்லைகளுக்கு வெளியில் ஓடுற பஸ்ஸு, அப்படி ஒரு ப்ராமிஸை பண்ணவே முடியாது யாரும். அவர் ஏன் பண்ணாருன்னு தெரியல. எல்லா பஸ்ஸுலையும் தான் இப்போ இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு நார்மல் பஸ்ஸில் நீங்கள் போனீங்கனாலும் ஃப்ரீ, ஏசி பஸ்ஸில் போனாலும் ஃப்ரீ. எப்படி பண்ண முடியும்? இந்த ஏது பண்ண முடியும்? அப்புறமே அந்த பிரச்சனை வெள்ளையறிக்கை விட்டுருந்தாங்களே சார். அப்போ அந்த கேள்வி வந்து நல்ல பாயிண்ட்டுக்கு ரைஸ் பண்ணீங்க. இவ்வளோ பெரிய ப்ராமிஸ் அவர் பண்ணாருங்க. இப்போ அந்த வெள்ளை அறிக்கையில், இவரோட வெள்ளை அறிக்கையில் அவர் என்ன சொல்லுது? அரசு 1 கிலோமீட்டர் வந்து அரசு பேருந்தை இயக்கணும்னா 54 ரூபாய் நஷ்டம் வந்து. 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு 54 ரூபாய். இது எப்போ பெண்கள் டிக்கெட் வாங்கி பயணம் செய்கிற பேருந்திலும் 54 ரூபாய் நஷ்டம். இப்போ பயணிகளில் ஒரு 40% பெண்கள் பயணிப்பாங்களா? ஒரு ரஃப்லி 35-40% வச்சுக்கலாமா? 1/3 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வேற இருக்காங்க. 1/3 வச்சுப்போம். அந்த ஒரு வாதத்துக்கு சொல்கிறோம். உங்களுக்கு வந்து 35% பெண்கள் பயணிக்கக்கூடிய 35 to 40% வச்சுக்கோங்களேன். 40% வச்சுக்கலாம். நீங்கள் பேசஞ்சர்ஸ் பணம் கட்டுற இதுலேயே உங்களுக்கு 54 ரூபானா 40% கம்ப்ளீட்டாக கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 54 ரூபாய் இல்லை, 75 ரூபாய் 80 ரூபாய் லாஸ் ஆகும். அதாவது கட்டணமில்லா பேருந்து அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா இந்த 54 ரூபாய் நஷ்டம் என்பது குறைஞ்சது 80 ரூபாவா 90 ரூபாவா கூட ஆகும். அண்ட் ரிமெம்பர், தமிழக அரசாங்கத்தோட பொதுத்துறை நிறுவனங்கள்லேயே மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய ஒரு துறை, ஒரு 5-6 துறை எடுத்திங்கன்னா அதில் போக்குவரத்து கழகங்கள் தான் நம்பர் 1. ஒரு அரசு போக்குவரத்து கழகங்கள் ஒரு 16 இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாம் திவால். மாதாந்திர ஊதியங்கள், ஓய்வூதியங்கள் கொடுக்கறதுக்கு இப்போ திண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்து லேட் ஆகுது. இது வந்து கடந்த பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு. ஆமாம், இது வந்து இந்த சீரழிவு ஆரம்பிச்சது 2011 ஜெயலலிதா பீரியடில் செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கும்போது அவர் அந்த ஆரம்பித்த திருப்பணி அது. அதுக்கு பிறகு அவர் 15 அந்த அம்மா தூக்கி போட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த போக்குவரத்து அமைச்சராலையும் ஒன்றும் பண்ண முடியல. 16-21 ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயும் ஒன்றும் பண்ணல. 21-26 ஸ்டாலின் கவர்மெண்ட்லேயும் ஒன்றும் பண்ணல. ஸோ 15 ஆண்டுகளாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களோட நிர்வாக சீர்கேடு, ஊழல், கரைபுரண்டு ஓடிய ஊழல், அதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு போக்குவரத்து கழகங்களை திவால். ஒவ்வொரு மாதமும் பென்ஷன்ஸுக்கும் சேலரிஸுக்கும் திண்டாடுறாங்க. இப்போ நீங்கள் கடன் வாங்கணும். இது இப்போ கடன் வாங்கும்போது இருக்க சிக்கல் என்னன்னா, கடன் கொடுக்குற நிறுவனம் கடன் யார்கிட்ட வாங்குவீங்கன்னா உலக வங்கி, IMF அல்லது வந்து ஃபாரின் பேங்க்ஸ், பேங்க் ஆஃப் ஜப்பான், அந்த மாதிரி இடங்கள்லேருந்து வாங்குவாங்க. கடன் கொடுக்குறோம், சும்மா கொடுக்க மாட்டோம், கண்டிஷன்ஸ் போடுவோம், கட்டணத்தை ஏற்றுக்குவோம். சும்மா எப்படி கொடுப்போம் அவங்களுக்கு? தேர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் கட்டணத்தில் ஏற்றுனீங்கன்னா மக்கள்கிட்ட பேசணும். அப்போ ஒரே வழி என்ன உங்களுக்கு? கடைசியாக ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது தான். இவங்க அந்த வெள்ளை அறிக்கையை வச்சு பார்க்கும்போது ஒரு சிலருடைய கருத்து என்னவாக இருக்குன்னா, இன்னெவிட்டபிளி தவிர்க்க முடியாமல் இப்போ ப்ரைவேட்டைசேஷன் நோக்கி நகருதுன்றாங்க. ரன் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஸ்டாலினே வந்திருந்தாலும் இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்டைசேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப மறைமுகமாக நைச்சியமாக அவங்க பண்ணாங்க. அதை மினி பேருந்துகள்னு ஒன்று விட்டாங்க சென்னையிலலாம். கேளு, அது என்னது? இது ப்ரைவேட்டைசேஷன் தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஆல்ரெடி த ப்ராசஸ் ஹஸ் பின் ஸ்டார்டட். நிரந்தர பணியாளர்கள், டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ். லிட்ரலி ப்ளீடிங். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் ரன் பண்ண முடியல. ஏங்க ரிட்டையர் ஆகி போகிறான் இல்லைங்க, ஒரு சின்ன கம்பெனிலங்க 30 வருஷம் ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு போகிறான்னா அவனுக்கு வந்து ஒரு போகிற அன்னைக்கு ஒரு பிரிவு உபசார விழா நடத்தி, ஒரு பொன்னாடை போற்றி, அவன் குடும்பத்தை கூப்பிட்டு கௌரவிச்சு, ஒரு ஸ்வீட்டு கொடுத்து, பாக்ஸ் கொடுத்து, அவனுக்கு சேர வேண்டிய அந்த செட்டில்மெண்ட்டை கொடுத்து கண்ணியமாக போய் காரில் போய் வீட்டில் விட்டு வருவாங்க. இங்கே ஒன்றுமே கிடையாது. 6 மணி டியூட்டி முடிஞ்சு போகிறான்னா அப்படியே போன்றான். அவனுக்கு செட்டில்மெண்ட் வரதுக்கு 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. ஓகே. இதுதான் டிரான்ஸ்போர்ட் கார்பரேட். இன்ஃபேக்ட் இவர் 2 வருஷத்துக்கு முன்னால் 7 வருஷம் 8 வருஷமாக ரிட்டையர் ஆனவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இல்லை, பென்ஷனை தவிர எதுவுமே இல்லை. போராடி தான் வாங்கி இப்போ தான் அந்த பேக்லாக் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ போக்குவரத்து கழகங்களையும் சீர்திருத்தங்கள் தேவைப்படுது. இதில் எங்கேருந்து பெண்களுக்கான கட்டணமில்லா பயணம்? இப்போ 2500 ரூபாய் எப்படி எப்போ கொடுப்பீங்க? இப்போ நம்மளோட சேர்ந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்ச வெஸ்ட் பெங்கால், கேரளாலையும் இதே 2 ப்ராமிஸ். பெங்காலில் 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு பிஜேபி சொன்னாங்க, கொடுத்துட்டாங்க. ஸ்கீம் ஸ்டார்டட். 1500 ரூபாய் 3000 ரூபாய் ஏற்றிட்டாங்க. ஃப்ரீ பஸ் இல்லைங்க. கேரளாவில் வந்து ஃப்ரீ பஸ் ஜியோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. எந்தெந்த பஸ்ஸுன்னு போட்டு. அவன் இதை எல்லா பஸ்ஸும் கிடையாது,
செலக்டிவாக போட்டிருக்காங்க. சமவ் பண்ணிட்டாங்க. இங்கே நம்ம ரெண்டுமே பண்ணலையே. இது மக்கள் எதிர்பார்ப்பு வரும். நிதி நிலைமை மோசம்னு இப்போ ஏற்றுப்பாங்க 3 மாதம் 6 மாதம் அப்புறம் இப்போதைக்கு மக்கள் எந்த ஒரு இப்போதைக்கு கேள்வியும் ஏத்துப்பாங்க. எழுப்பாம இருக்காங்க. இப்போ நம்ம திமுக மேலே இருக்க விமர்சனமே மக்கள் இப்போதைக்கு மக்களே ஏற்றுக்கிறாங்க. கதறெல்லாம் நீங்கள் தான் கதறீங்க, மக்கள் ஒன்றும் கதறல. அது 6 மாதம் 1 வருஷம் பொறுத்து கதறுவாங்க அல்லது கேட்பாங்க கண்டிப்பாக. அப்போ இவ்வளோ நெருக்கடிகள் மத்தியில் எப்படி ரூல் பண்ண போகிறாங்க? இன்னொன்று ஃபஸ்ட்டு பட்ஜெட் என்ன ஆக போகுது? அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் நிதி ஆதாரம் என்ன நீங்கள் கொடுக்குறது? ஏன்னா வெள்ளை அறிக்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம் புதிய திட்டங்களுக்கான நிதி ஆதாரங்கள் கிட்டத்தட்ட இல்லைன்றதை மறைமுகமாக சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் ப்ராமிஸ் பண்ண இவ்வளோ கண்டதை ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கல்ல, 2500 ரூபாய் ஸ்கீமு, எல்லாம் இலவச பயணம், அப்புறம் தாய்மாமா சீரு, என்னென்னமோ சொன்னீங்க, எப்போ கொடுக்க போறீங்க? ஆனா அந்த வெள்ளை வெளியிட்டதுக்கு அப்புறமும் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய தாவேகா அரசு என்ன செய்ய போகுதுங்கிறத சொல்லாமலே இருக்காங்க இல்லையா? ஆமாங்க, அதில் ஒரு கிளாரிட்டி இல்லைங்க. ஒரு மந்திரி என்ன சொன்னார், முதல்ல மந்திரி வந்து சரியாகவே அதுக்கு பதில் சொல்லலை. அவ்வளோ பெரிய அறிக்கை கொடுக்கும்போது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும். செக்ரட்டரி பதில் சொல்கிறாரு. மந்திரி என்ன சொல்கிறாரு, ஊழலை ஒழிச்சாலே சரி பண்ணிடலாம். ஊழலை ஒழிக்கிறதால ஓரளவு தான் சரி பண்ண முடியும். ஊழலை ஒழிக்கிறதால மொத்தமாக சரி பண்ண முடியாது. கரப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ், நாட் த ஒன்லி ப்ராப்ளம். நீங்கள் என்ன வருவாயை பெருக்கிறதுக்கு என்ன வழின்னா ஊழலை ஒழிச்சிடுன்றாரு. ஊழலை ஒழிக்கிறதால மட்டுமே வருவாயை பெருக்க முடியாது. த அதர் ஆப்ஷன் இஸ், அதை அவர் இண்டிகேட் பண்ணுறாங்க, இயற்கை வளங்கள் எஸ்பெஷலி மைனிங், அதை வந்து ப்ராப்பராக லைசன்ஸ் கொடுத்து நம்ம டெண்டர்ஸ் இது பண்ணோன்னா அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு சமாளிக்கலாம். அது எந்த அளவு பாசிபிள்னு நமக்கு தெரியல. அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்னன்றதும் நமக்கு தெரியல. பட் மைனிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபேசட்ஸ். நான் நேற்று கவர்னர் அட்ரஸில் கூட அதை சொல்லியிருக்காங்க. சுரங்க தொழிலில் வந்து அனுமதி இல்லாமல் எடுத்தவங்க, காசு அரசுக்கு கட்ட வேண்டிய கட்டணங்களை கொடுக்காம இருந்தவங்கலாம் கண்டிப்பாக இனிமேல் அப்படி செய்ய முடியாது. ப்ராப்பராக வந்து அது நடக்கும். அந்த இடத்துல ஊழல் ஒழிக்கப்படுன்றாங்க. ஆக்சுவலாக அது ஒரு முக்கியமான வருவாயை பெருக்குவதற்கு, ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸில் ஒன்று வந்து தமிழ்நாட்டோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது ப்ராப்பராக. அதை எந்த அளவுக்கு அவங்களால ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும்? இது பேசுறது ஈஸி, நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்றது தெரியல. இப்போ 1 மாதம் நிறைவடைந்திருக்கக்கூடிய ஒரு அரசை பார்த்து மொத்தமாக நம்ம கிரிட்டிசைஸ் வைக்க முடியல அப்படின்னாலும் ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல்ல, இதுதானே அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் தொடரும் பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தாவேகா அரசு இதை கண்டுகொள்வதே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இந்த ஒரு கேள்வி இருக்கு சார். அது இஷ்யூ தாங்க, அதில் நான் மறுக்கலை, நான் ஒன்றும் டிஃபெண்ட் பண்ணல. பட் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ. வெறும் போலீஸால் மட்டும் அதை தடுக்க முடியுமான்னு தெரியல. சொசைட்டி இட் செல்ஃப் சேஞ்ச் ஆகாமல் நீங்கள் பாலியல் குற்றங்களை வந்து தடுக்க முடியாது. இந்த ப்ராப்ளம் இஸ் கவர்மெண்ட் மேலே ஏன் இந்த கோபம் வருது அப்படின்னா, அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. பேசணும், முதலமைச்சர் பேசணும். தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், கூடிய விரைவில் இது தடுக்கப்படும். ஆனால் எங்களை மட்டும் சொல்லாதீங்க, கடந்த கால தவறுகளோட தொடர்ச்சி தான் இது. ரெண்டாவது, இதை போலீஸை மட்டுமே, கவர்மெண்ட் மட்டுமே பாலியல் குற்றங்களை தடுக்க முடியாது. சமூகத்தோட எண்ணம் மாறணும், ஆட்டிடியூடு மாறணும். உங்கள் திரைப்படங்கள் உட்பட நீங்கள் வந்து சித்தரிக்கிறது வந்து பெண்களை வந்து போதைப் பொருளாக தான் நீங்கள் சித்தரிக்கிறீங்க. அப்போ அங்கேருந்து வருது. அப்போது ஹோலிஸ்டிக்காக தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும். நாங்கள் எங்களால் ஆன முயற்சிகள் எடுக்கிறோம். பட் நாங்கள் விமர்சனங்களை வரவேற்கிறோம். எங்களால் இந்த அரசு இரும்புக்காரம் கொண்டு ஒடுக்கணும். ஒரு ப்ரெஸ் மீட்டு அல்லது ஒரு மைக்கில் அவர் பேசுறது, அல்லது ஒரு வீடியோ, மன் கி பாத் மோடி மாதிரி சோலோவோ ஒரு வீடியோ, அது போட்டால் கூட ஓரளவு தனியும். அது எதுவுமே இல்லாமல் கவர்மெண்ட் ஆங்கிலத்தில் சொன்னால் there is a deafening silence on the part of the government. காது கிழிற அளவுக்கு ஒரு பேரமைதி நிலவுது. அது இப்போ பொறுத்துப்பாங்க மக்கள். பெரிய அளவில் கோவம் இல்லை. இன்னைக்கு ஒரு 3 months 6 months பொறுத்து இந்த நிலைமை தொடர்ந்துன்னா அப்போ கோவம் வரும். லா அண்ட் ஆர்டர் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம், இஷ்யூ தான். எஸ்பெஷலி கிரைம் அகேன்ஸ்ட் விமன். அதில் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறத விட ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஈக்குவலானது யூ ஹேவ் டு என்கேஜ் வித் பீப்புள். மக்கள்கிட்ட நீங்கள் பேசணும், த்ரூ மீடியா பேசணும். மீடியாக்கிட்டையும் பேச மாட்டேன், மக்கள்கிட்டையும் பேச மாட்டேன்னா இந்த பர்செப்ஷன் டெவலப் ஆகிறது தவிர்க்க முடியாது. அது ஒரு சிக்கலாக நான் மீடியாவை பார்க்க மாட்டேன்னு ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்திருக்காரு போல விஜய். அது கண்டிப்பாக அரசுக்கு நல்லதில்லை. அது வந்து இப்போ ஓகே, நாளைக்கு நெகட்டிவாக அரசுக்கு எதிராக பல விஷயங்கள் திரும்பும்போது, பிகாஸ் எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. ஒரு வருஷம் பொறுத்து பேசும்போது இன்னும் அதிகமாக அன்பாப்புலரிட்டி இருக்கும்போது, நீங்கள் இப்போ இருக்க அமைதியில் இருந்தீங்கன்னா அது இன்னும் மக்கள் கோபத்தை தான் வளர்க்கும். ஓகே, இன்றைக்கி நீங்கள் மீடியா கிட்ட பேசாததை மக்கள் ரசிக்கிறாங்க. வேணாம், மீடியா கிட்ட பேசக்கூட வேணான்னு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களை. பட் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. அவனுக்கு பிரச்சனை அதிகமாகும் போது மக்களுக்கு நீங்கள் மீடியாவை ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து
கோபம் வரும். பாலியல் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் தான் பார்க்கணும். வெறும் அரசை மட்டுமே குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் இஸ் அ மேஜர் ஸ்டேக் ஹோல்டர். அன்ரிப்போர்ட்டட் கேசஸ் அதிகம் உங்களுக்கு. ரிப்போர்ட்டட் கேசஸ் வந்து உங்களுக்கு பாலியல் குற்றங்கள் வந்து ஜஸ்ட் 1/10 கூட இருக்காது. அண்ட் மெஜாரிட்டி இஃப் நாட் மெஜாரிட்டி எ சைஸபிள் நம்பர் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் வந்து சம்மந்தப்பட்ட விக்டிமுக்கு எந்த ஏஜாக இருந்தாலும் தெரிந்த நபர்களால் தான் நடக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸால் அல்லது நெய்பர்ஸால். அப்போ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். இட்ஸ் நாட் ஓன்லி அ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். போலீஸுக்கு ஒரு ரோல் இருக்குது. போலீஸுக்கு மொத்த ரோலும் போலீஸுக்கு கிடையாது. போலீஸால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? தெரிஞ்சவனால 4 சவுத்துக்குள்ளே நடக்குதுங்க. தெரிஞ்சவர்களால தான் அதிகப்படியான வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் அண்ட் விமன். அப்போ அது அந்த அப்ரோச் தேவைப்படுது. கோபம் ஏன் வருதுன்னா சம்பவங்களால் கூட கோபம் வரல. சம்பவம் நடக்கும்போது நீ சைலண்டாக இருக்கியான்னு கோவம் வருது. 3 வயது குழந்தை ஒன்று இன்சிடென்ட் நடந்ததில்ல. இந்த கவர்மெண்ட் ஷுட் ஹவ் ரியாக்டட். நாங்கள் இல்லை இதை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இந்த சீஃப் மினிஸ்டரோட போஸ்டோட வீடியோ. சரி, மீடியா கிட்ட நீங்கள் பேச மாட்டேன்றீங்க, ஃபைன், உங்களுக்கு ஏதோ இஷ்யூ இருக்குது மீடியாவோட. அதுக்கு மீடியாவும் ஒரு காரணம். நான் ஒத்துக்கிறேன். அண்ட் யூ காட் டெக்னாலஜி. ஒரு 2 minutes வீடியோ 3 minutes வீடியோ ஷூட் பண்ணி உங்கள் ட்வீட்டில் உங்கள் ட்வீட் பேஜ் எக்ஸ் பேஜில் நீங்கள் போடுங்க, வீடியோ போடுங்க. உண்மையிலே இதை வருந்துறேன் நான் வந்து எங்கள் அரசு இதை அனுமதிக்காது. இது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் யாராக இருந்தாலும். தட் மெசேஜ் would have conveyed something. அவர் அமைதியா இருக்காரு. இந்த நேரத்தில் அமைதி வந்து ஆபத்தானது தான் இல்லையா? இது சில இடங்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக அதாவது ஸ்டாலின் அவர்களே மீண்டும் முதல்வரா வந்திருந்தா கூட இதுதான் நடக்கும், நடந்துட்டு போகிறோங்கிற ஒரு நார்மலைசேஷன் தான் சரி. இல்ல அது சாத்தியக்கூறு இருக்கு. ஸ்டாலினே சிஎம் இருந்தாலும் இது நடந்திருக்கும். ஆனா ஸ்டாலின் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, இல்ல அது வந்து வருத்தம் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. பிரச்சனை நீங்க அட்ரஸ் பண்ணாதது. ஸ்டாலின் இருந்தாலும் விஜய் இருந்தாலும் நாளைக்கு XYZ இருந்தாலும் இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதான் the way in which you treat your women. குடும்பங்கள்ல, ஒர்க் பண்ற இடத்துல, உங்களோட பாலிடிக்ஸ்ல, உங்களோட பொதுவெளியில நீங்க பெண்களை எப்படி நடத்துறீங்க பார்க்கும்போது அது இந்த வன்முறை என்பதை தவிர்க்க முடியாது. அப்போ டிஃபரன்ஷியேஷன் எங்கே வருதுன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் இன்னொரு சீஃப் மினிஸ்டருக்கும். ஒருத்தர் அட்ரஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் அமைதியாக இருக்காரு. இந்த மௌனம் ஆபத்தானது. எல்லா நேரங்கள்லையும் மௌனம் வந்து கோல்டன் சைலன்ஸ் கிடையாது. சில நேரங்களில் வேணால் அப்படி இருக்கலாம். அது வந்து அட்ரஸ் பண்ணுற மறுக்கிறாங்க, மீடியாவை என்கேஜ் பண்ண மறுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குற்றங்களும் அதிகரிச்சுக்கிட்டு போகுது, எஸ்பெஷலி கிரைம் அகேன்ஸ்ட் விமன்னா. அது விஜய்க்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் போய் முடியும். கண்டிப்பா, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஓகே, தேர்தலுக்கு முன்னாடி வந்து முதல்வர் அவர்கள் ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டே இருந்தார். விஜய் சார் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருந்தார். போட்டி தாவேகா மற்றும் திமுக இடையில தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. தேர்தல் முடிந்தும் களத்துல இந்த இருவர் மட்டும் தானா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுக தேர்தலுக்கு பிறகு ரொம்ப சைலண்டா ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களுடைய கூடாரம் தொடர்ந்து காலியாகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருக்காங்க, ஒவ்வொரு முக்கிய நபர்கள் வந்துட்டே இருக்காங்க. அதிமுகவில் என்னதான் நடக்குது? அதிமுக என்ன நடக்குதுன்னா, தினம் சந்திச்சிருக்குது. தினம் அங்கேருந்து இங்கே ஓடிக்கிட்டே இருக்காங்க. எம்எல்ஏ எம்பிக்களை தாண்டி வந்து கேடர்ஸ் பெரிய அளவில் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இனிமேல் அங்கே ஃபியூச்சர் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஜெயலலிதா மரணம் இந்த டிசம்பரோட 10 வருஷம் முடியுது. அதன் பிறகு தோல்வியை தவிர வேறு எதையும் அவங்க சந்திக்கல. 2 சட்டமன்ற தேர்தல்கள், 2 நாடாளுமன்ற தேர்தல்களில் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல்கள், அப்புறம் வந்து பை எலெக்ஷன்ஸ். தோல்வியை தவிர வேறு எதையுமே அவங்க சந்திக்கல. எடப்பாடி தலைமையில் இனிமேல் ஃபியூச்சர் இல்லைன்னு அவங்க உண்மையிலே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது, அதிகாரம் இல்லாமல் அந்த கட்சியால் 5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்க முடியாது. 2வது 5 ஆண்டு 31 வரைக்கும் தேர்தலில் இல்லை, நம்மளால் பவர் இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, அவங்க ஓடுவாங்க. அதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு பவர் இல்லைன்னா அவங்க கட்சி உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் 5 year டேர்ம் அவங்க பவர் இல்லாமல் இருந்ததே இல்லை. இந்த தடவை அதுவும் சேர்ந்துக்குச்சு. ஸோ தேர் இஸ் அ டபுள் வேமின்வாங்க. அவங்க ஓட் பேங்க் பெரிய அளவில் கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது ஒரு கட்டத்தில் பிஜேபிக்கு போய் திரும்ப வந்தது. இப்போ விஜய்க்கு பெரிய அளவில் எக்ஸோடஸ் ஆகுது. திமுக வேணான்னு போது ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க்கு, ஏடிஎம்கே தலைமையை பிடிக்காமல் வெளியேறுதுன்னா அது விஜய் கிட்ட தான் போகணும், பிஜேபிக்கெல்லாம் போகாது. தட் இஸ் த ப்ராப்ளம். விஜய் சொன்னது ஒரு விதத்தில் உண்மைதான். தாவேகா வர்சஸ் திமுகன்னு தான் களம் இப்போ மாறிக்கிட்டு இருக்குது. மற்றவங்க எல்லாம் சன்ட்ரி பிளேயர்ஸ் வாங்க, அவங்க 2nd or 3rd லேயரில் தான் நிற்கணும். இப்படி அதிமுகவினர் தாவேகாவில் சேர்றது ஒரு பலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தாவேகாவுக்கு கண்டிப்பாக பலம். ஏன் எஸ்பெஷலி அவங்க இதை ஊக்குவிக்கிறதுக்கு காரணம், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் போய் சேருவாங்க மினிமம். லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்னு 8 மாதம் 10 மாதத்தில் வரப்போகுது. ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதை பற்றி பெரிய அளவில் மீடியா கவலைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. என்னென்னா ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் நடந்திருக்குது. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே
இல்லாத ஒரு கட்சி திமுக அண்ணா திமுகன்னு 2 கட்சிகளை ஒரு சேர வீழ்த்தியிருக்கு 35% ஓட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே. எம்ஜிஆர் மாதிரியான ஒரு பெரிய லீடரே வந்து அவருக்கு பெரிய கட்டமைப்பு இருந்தது, ஏடிஎம்கேன்ற கட்டமைப்பு. 30% ஓட்டு வாங்கி அது தெரியும் 4 கட்சியோட சேர்ந்து ஒரு 30% ஓட்டு வாங்கினாரு. பட் 130 சீட்ஸ் கிடைச்சிது. இப்போ வந்து சிங்கிள் ஹேண்டட்லி ஒன் மேன் ஆர்மி இது விஜயோட பார்ட்டி. 35% ஓட்டு. இந்தியாவிலேயே மோடியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருமே ஒரு 40 கட்சியை கூட்டணி சேர்ந்து தான் ஜெயிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தனியாக 35%ன்றது வந்து இட்ஸ் அ ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட், ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட். பட் த ப்ராப்ளம் இஸ் உங்களுக்கு பார்ட்டிக்கு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் அதுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு போகும்போது இது ஒர்க் அவுட் ஆகாது, அது லோக்கல் ஃபேக்டர்ஸில் தான் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. அப்போ அந்த இடத்துல இந்த விக்டரியை சஸ்டைன் பண்ணணும்னா பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கேலேருந்து வர எக்ஸோடஸ் பெரிய அளவில் இருக்குது. அவங்க வை தே ஆர் என்கரேஜிங் எக்ஸோடஸ். இப்போ தாவேக்கா வந்து ஏடிஎம்கேலேருந்து வெளியில் ஆளுங்களை ஆள் பிடிக்கிற வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. கொத்தா தூக்குறாங்க. எதனாலனா லோக்கல் பாடியில் ஃபைட் பண்ணணும், பார்ட்டி எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா கேடர் வேணும். கேடர் ஏடிஎம்கே கிட்ட தான் இருக்குது. ஸோ விஜய் சொன்னதான் நடக்குது. தாவேக்கா வர்சஸ் திமுகன்னு தான் களம் மாறிக்கொண்டே இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப பயன்படுத்தப்பட்டே இருந்துச்சு. அதை பற்றி ஒரு விசாரணையும் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். விசாரணை ஒரு விசாரணை கிடையாது. இல்ல குதிரை பேரம் நடந்ததா அப்படின்றது, குதிரை பேரம் நடந்ததுக்குலாம் எந்த விசாரணையும் இல்லை. போய் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ரோவிங் எல்லாம் நீங்க போய் கேஸ் போட முடியாது. சிபிஐ விசாரணை ஒன்று என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? சம்படி சைட் சம்திங்னா அதுக்காக எல்லாம் நீங்க வந்து உத்தரவு போட முடியாது. இந்த இடத்துல ஊழல் நடந்திருக்குங்க, சிபிஐ விசாரணை ஒண்ணுனா ஒரு 1% ஆதாரம் இருக்கணும். எந்த ஆதாரமும் இல்லாம வந்து சிபிஐ விசாரணை ஒண்ணுனா பெட்டிஷனை தூக்கி அடிப்பாங்க. அப்படிதான் அடிச்சிருக்காங்க. அந்த பெட்டிஷன்லாம் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. குதிரை பேரமோ கழுத பேரமோ விரும்பி தான் போறான். ரிசைன் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. கட்சி மாறுறான், துட்டு வாங்கினா 3ல் 2 பங்குனா தப்பிச்சுக்கலாம், ஸ்பிளிட்ன்றுவாங்க. இது அது கிடையாது. இல்லை, ரிசைன் பண்றான். எ பர்சன் கேன் ரிசைன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் டைம். அது அவனோட பிரைவேட் ரைட். அது நோபடி கேன் கொஸ்டின். தட்ஸ் வாட் ஹேப்பனிங். நீங்கள் ஆன்டி டிஃபெக்ஷன் லால வந்து 3ல் 2 பங்கு வந்ததுன்னா டிஃபெக்ஷன்லேருந்து டிஸ்குவாலிஃபிகேஷனில் தப்பிக்கலாம். பட் ஒரு சிங்கிள் எம்எல்ஏ ரிசைன் பண்ணுறதை யாராலையுமே தடுக்க முடியாது. தட் இஸ் வாட் ஹேப்பனிங். அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்றது தெரியும் எல்லாருக்கும். பட் அதை எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்? இல்லை, இதுக்கு முன்னாடி இப்போ வந்து அதிமுகலேருந்து வெளிவந்தவர்களுக்கும் சரி, இனி வரப்போவர்களும் இதுவும் சரி, கட்சி தாவுதல் தடை சட்டம் பதியப்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பு இல்லை. கிடையாது. அவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணா நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ரிசைன்ஸ் மக்கள்கிட்ட நான் போகிறேன் அதான் சொல்லுவாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை நீங்கள் ஸ்கிராப் பண்ணிடலாம் வித் ஒன்லி ஒன். இதுதான் அதில் வந்து ஒரு எம்எல்ஏவோ 100 எம்எல்ஏவோ ரிசைன் பண்ணிட்டு போகிறான்ற பேச்சு, அதாவது வந்து 2/3 3/4ன்ற பேச்சே வேணாம். முதல்ல 1/3 இருந்தது. அப்போ கொத்தா எழுதுறானுங்கன்னு 2/3னாங்க. 2/3ன்னா 2/3 எழுதுறான்னும் போது இது வேலைக்கு ஆகாது. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரே ஒரு விஷயம் தான். நீங்கள் 30 எம்எல்ஏ உங்ககிட்ட ஜெயிச்சிருந்தாலும் 30 பேரும் ஒன்றா முடிவு பண்ணி பேரண்ட் பாடியும் முடிவு பண்ணி ரூலிங் பார்ட்டியோட மெர்ஜ் பண்ணணுன்னாலும் அது டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரே வழி தான். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் என் பொலிட்டிக்கல் பார்ட்டி யூ ரிசைன் அண்ட் கண்டெஸ்ட். ரிசைன் பண்ணிட்டு போங்க. அங்கே சாத்தியமாக தான் இருக்கு. அப்படிதான் அதுதான் நான் சொல்கிறேன். நான் முதல்ல 40 வருஷத்துக்கு முன்னால் 1985 ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வரும்போது 1/3 இஸ் டிஃபெக்ஷன். 30 பேரா 10 பேர் வந்தால் போதும், கட்சி தாவல்லேருந்து தப்பிச்சுக்கலாம். 2003 தான் அது மாறுது. 2/3 வேணும்னாங்க. ஏன்னா 1/3 ஈஸியாக உடைக்கிறாங்க. இப்போ 2/3 ஈஸியாக உடைக்கிறான். நீங்கள் என்ன கண்டிஷனாலிட்டிஸ் போட்டாலும் கட்சி மாறணும்னு முடிவு பண்ணுறவன் அதில் இருக்க லூப் ஹோலை யூஸ் பண்ணுவான். கண்டிப்பாக. அப்போ அதை ப்ளக் பண்ணணும், அந்த லூப் ஹோலை அடைக்கணும்னா ஒரே வழி தான். 3 எம்பியோ 30 எம்பியோ 3 எம்எல்ஏவோ 30 எம்எல்ஏவோ உங்களுக்கு வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க ஆளுங்கட்சிக்கு போய் சேரணும், ரூலிங் பார்ட்டிக்கு போய் சேரணும் அப்படின்னா, அல்லது இன்னொரு கட்சிக்கு போய் சேரணும்னா அது பேரண்ட் பாடி முடிவு பண்ணணுமா? 30 பேரில் 3/4 2/3 4/5 எல்லாம் கிடையவே கிடையாது. ரிசைன் அண்ட் கோ டு த பீப்புள். நடப்பது அனைத்தும் அவர்களுக்கு சாதகம். அப்படிதான். இப்போ அந்த டாக்டிக்ஸை தான் இவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்க என்ன நினைச்சாங்க, அந்த 25 எம்எல்ஏ வந்து அப்போ இவங்களுக்கு தெளிவாக தெரியல. கவர்மெண்ட் ஒரு மாதத்துக்கு முன்னால 25 எம்எல்ஏ வந்து அவங்கள மந்திரி சபையில் சேர்த்துக்கலாம்னு நினச்சாங்க. ஆக்சுவலாக 32 வந்திருக்கணும். 47ல் 2/3 32, இப்போ 25 தான் இருக்குது. இவங்க சேர்ந்துருந்தாங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிருப்பாங்க. ஏன் ஓட்டு போட்டதுக்கு டிஸ்குவாலிஃபை இவங்க. அதனால தான் அந்த 15 நாளைக்குள்ள மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டா எடப்பாடி லெட்டரை வாபஸ் வாங்கிட்டார். இல்லாட்டி இவங்க 25 பேருக்காரி அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆமாம், அதுதான் இந்த குளறுபடிக்கெல்லாம் ஒரே வழி, ஒரே பர்மனன்ட் சொல்யூஷன். ஜெயிச்சு ஒன்ஸ் நீ சட்டசபைக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் குரூப்பில் 2/3 3/4 யார் இருந்தாலும் தட் இஸ் இம்மெட்டீரியல். ரிசைன் அண்ட் கோ.
ரிசைன் பண்ணுறதை யாருமே தடுக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. காசு கொடுத்து ரிசைன் பண்ணானா அது எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? நீ ரிசைன் பண்ணுறான்னா ரிசைன் பண்ணலாம். அதுதான் இங்கே வந்து நிற்குது. இப்போ மக்கள் முடிவு பண்ணிட்டுங்க. இப்போ இந்த 6 பேர் போகிறாங்க, இப்போதைக்கு 6. திருச்சி வந்து அவரோட தொகுதி, அதனால் 5 தொகுதியிலையும் மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். மக்கள் நம்ம சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா, இல்லை இதுவும் குதிரை பேரம் தான்னு மாற்றி குத்துறாங்களான்னு அதை ஏற்றுக்கணும். நம்ம வேற வழியில் ரீஎலெக்ஷனுமே ஒரு பாடத்தையும் ஒரு முடிவை 100% இந்த மாதிரி வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறது மனசாட்சிப்படி ரிசைன் பண்ணானா, இல்லை குதிரை பேரமா கழுத பேரமா, பின்னால் என்ன வேலையெல்லாம் நடந்தது, நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க அப்படின்றதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் விஜய் அரசுக்கு ஓகே இதெல்லாம் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோன்னு ஜெயிக்க வைக்கணும். 6 தொகுதியிலையும் 6 தொகுதியிலையும் தோத்தாங்கன்னா மக்கள் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கலன்னு அர்த்தம். குறைஞ்சது 3 தொகுதியிலையும் நீங்கள் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கலன்னா மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள் அர்த்தம். லெட் த பீப்புள் டிசைட். ரெசிக்னேஷனை யாராலையும் தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. அது மனசாட்சி சம்மந்தப்பட்ட விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார், என்ன நடக்குது, மக்கள் என்ன மாதிரியான முடிவுகளை சொல்ல போறாங்க அப்படிங்கிறது. இவ்வளவு நேரம் உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. நன்றி மேடம், நன்றி. Book your next holiday at Grand Royal Tours. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream.